ஆவியினால் ஆரம்பம் பண்ணினவர்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தை கலாத்தியா தேசத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால் பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றும் முயற்சி செய்கிறார்கள். தாங்கள் நீதிமானாக்கப்படுவதற்கு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கவும் வேண்டும், அதே வேளையில் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளையும் செய்ய வேண்டும் என்று சுயமுயற்சி செய்கிறார்கள். கலாத்தியா தேசத்தில் உள்ள விசுவாசிகள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தடுமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். பவுல் இவர்களை கடினமான வார்த்தைகளினால் கடிந்து கொள்கிறார். இவர்களை அழைக்கும் போது புத்தியில்லாத கலாத்தியரே என்று சொல்லுகிறார். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்னும் சத்தியம் அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும் என்று பவுல் அவர்களுக்கு ஏற்கனவே உபதேசம் செய்திருக்கிறார். இதுவே சுவிசேஷத்தின் வழி. சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, நாம் சத்தியத்திற்கு மெய்யாக கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நிலை தடுமாறும். கலாத்தியாவில் உள்ள விசுவாசிகள் ஆவிக்குரிய தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக அவர்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு தெளிவாக உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலும் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம் கர்த்தருடைய பந்தியின் மூலமாய் அவர்களுக்கு தொடர்ந்து உபதேசம் பண்ணப்பட்டு வருகிறது. சிலுவையை பற்றிய உபதேசத்தின் மூலமாகவும் கர்த்தருடைய பந்தியில் அவர்கள் பங்கு பெறுவதன் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக அவர்கள் கண்களுக்கு முன் அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். கலாத்தியா தேசத்தில் உள்ள விசுவாசிகள் ஆவியை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று பவுல் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆவியானவர் அவர்களுடைய ஆத்துமாக்களில் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதை கலாத்தியர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வரங்களையும் அவருடைய கிருபைகளையும் கலாத்தியர் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்பதை அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலோ அல்லது விசுவாச கேள்வியினாலேயோ அவர்கள் எதினாலே ஆவியை பெற்றார்கள் என்று பவுல் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். விசுவாச கேள்வியினாலே ஆவியை பெற்றதாக கலாத்தியர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த விசுவாசத்தை அவர்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை விட்டு விலகி போய் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை பற்றிக்கொள்ள முயற்சி பண்ணக்கூடாது. கலாத்தியருடைய கடந்த கால அனுபவத்தையும் அவர்களுடைய தற்போதைய அனுபவத்தையும் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர்கள் ஆவியினால் ஆரம்பம் பண்ணினார்கள். அவர்களுடைய ஆரம்பம் மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளின் பக்கமாய் திரும்பி இருக்கிறார்கள். கிறிஸ்துவிலும் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பரிபூரணமான பரிசுத்த நிலைமையை அடைவதற்கு விசுவாசம் மாத்திரம் போதாது என்றும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் இப்போது சொல்லுகிறார்கள். விசுவாசத்தோடு கிரியைகளையும் சேர்த்து கொண்டால்தான் நீதிமான் ஆக்கப்பட முடியும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்திற்கு பதிலாக
நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நாம் அங்கீகரித்தால் நமக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது. சுவிசேஷத்தை விசுவாசிப்பதோடு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளையும் செய்தால் சுவிசேஷத்திற்கு மேன்மை உண்டாகும் என்று கலாத்தியர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய செயலினால் சுவிசேஷத்திற்கு மேன்மை உண்டாகாது, தாழ்மையே உண்டாகும். கலாத்தியர்கள் இதுவரையிலும் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேன்மையான நிலைமையில் இருந்தார்கள். ஆவியினாலே தங்கள் ஜீவியத்தை ஆரம்பம் பண்ணினார்கள். தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற்றார்கள். இப்போதோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை பற்றி கொண்டார்கள். இதனால் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டுவிட்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்வாங்கி போய் ஆவியே இல்லாத ஒரு ஜீவியத்திற்கு பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். கலாத்தியர்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்தார்கள். கிறிஸ்தவ உபதேசங்களை தங்கள் ஜீவியத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். சத்தியத்திற்காக அநேக பாடுகளை பட்டார்கள். ஆனால் இப்போதோ விசுவாசத்தோடு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளும் தேவை என்று சொல்லுகிறார்கள். இதனால் அவர்கள் பட்ட எல்லா பாடுகளும் வீணாய் போயிற்று. ஆவியினால் ஆரம்பம் பண்ணின அவர்கள் இப்பொழுது மாம்சத்தினால் முடிவு பெறப் போகிறார்கள். அவர்கள் இத்தனை புத்தியினராக இருக்கிறார்கள். ஆகையினால் தான் பவுல் அவர்களை புத்தியில்லாத கலாத்தியரே என்று சொல்லுகிறார். தேவன் கலாத்தியா தேசத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறார். தேவன் இதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் செய்யவில்லை, விசுவாச கேள்வியினாலே செய்கிறார். இந்த சத்தியம் கலாத்தியருக்கு நன்றாக தெரியும். இந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்கனவே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டவர்கள். இதை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இப்போதோ தாங்கள் விசுவாசித்த சத்தியத்தை விட்டுவிட்டு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் என்னும் புதிய உபதேசத்தை பற்றிக் கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கவில்லை. இந்த கிரியைகளினால் தேவன் அவர்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கவில்லை. அவர்கள் மெய்யான சத்தியத்தை விட்டுவிட்டு மாயையான கள்ள உபதேசத்தை பற்றிக் கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தினால் செய்ய முடியாத காரியங்கள். நியாயப்பிரமாணத்தினால் பரிசுத்த ஆவியை அளிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தினால் பரிபூரணத்தை கொடுக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தினால் அற்புதங்களை நடப்பிக்க முடியாது. கலாத்தியர்கள் ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவிற்காக பாடுகளை அனுபவித்தார்கள். இப்போது இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு திரும்பவும் சென்றால் கிறிஸ்துவுக்காக அவர்கள் பட்ட பாடுகளெல்லாம் வீணாய் போய்விடும்.